தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற பிந்தியா ராணி தேவி சொரோகேபாம். பிரதமர் நரேந்திர மோடி நல்வாழ்த்து. காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட தமிழ்நாட்டின் அனுமதி தேவையில்லை. மத்திய ஜல்சக்தி துறை இணை அமைச்சர் அறிவிப்பு. நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாறுகிறது முதலமைச்சர் அறை. தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. நாங்கள் அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை. ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி திட்டவட்டம். காமன்வெல்த் பாரா தடகள பிரிவு போட்டி. இந்தியாவின் ஷர்மிளா தன்கர் தங்க பதக்கத்தை வென்று வரலாற்று சாதனை. இனி விரிவான செய்திகளை காணலாம். கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற பிந்தியா ராணி தேவி சொரோகேபாமுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்து செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பளுதூக்குதலில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு பதக்கம் கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் மகளிருக்கான 58 கிலோ பிரிவில் வெண்கல பதக்கம் வென்ற பிந்தியா ராணி தேவி சொரோகேபாமைக்கு குறித்து பெருமை கொள்வதாக தெரிவித்துள்ளார். அவரது இந்த வெற்றி அவரது கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் கிடைத்த சான்றாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவரது எதிர்கால முயற்சிகளுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட தமிழ்நாட்டின் அனுமதி தேவையில்லை என்று மத்திய ஜல்சக்தி துறை இணை அமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி மேகதாது அணை குறித்து சில கேள்விகளை எழுப்பியுள்ளார். இதற்கு மத்திய ஜல்சக்தி துறை இணை அமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்துள்ளார். அதில் காவிரி நீர் தொடர்பான பிரச்சினை குறித்து உச்சநீதிமன்றம் கடந்த 2018 ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி வழங்கிய தீர்ப்பின்படி காவிரி ஆற்றின் குறுக்கே எந்த வகையான கட்டமைப்பையும் அமைப்பதற்கு கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களின் ஒப்புதலை பெற வேண்டும் என்று எங்கும் குறிப்பிடவில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் அந்த தீர்ப்பில் காவிரி நீர் தீர்ப்பாயம் 2007ஆம் ஆண்டு வழங்கிய தீர்ப்பின் 18வது பிரிவு பொருத்தமானது என்று குறிப்பிட்டுள்ளார். அதாவது இந்த தீர்ப்பாயத்தின் எந்த உத்தரவும் எந்த மாநிலமும் தனது மாநில எல்லைக்குள் நீரை பயன்படுத்துவதை ஒழுங்குபடுத்துவதற்கான அதன் உரிமை, அதிகாரம் அல்லது ஆற்றலை குறைக்கவோ பாதிக்கவோ கூடாது என்று தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் மேகதாது நீர்த்தேக்கம் மற்றும் குடிநீர் திட்டம் தொடர்பான விரிவான திட்ட அறிக்கை கடந்த 2019ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அந்த திட்ட அறிக்கை காவிரி நீர் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்கு இணங்கவும் தற்போது நடைமுறையில் உள்ள மத்திய நீர்வள ஆணையத்தின் வழிகாட்டுதல்களின்படியும் திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கேட்டு திட்ட அதிகாரிகளிடம் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். காவிரி நீர் பங்கீடு தொடர்பாக காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு, காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் ஆகியவை 2 வாரங்களுக்கு ஒருமுறை நிலைமையை ஆய்வு செய்து தேவையான அளவு தண்ணீர் திறந்துவிடுமாறு கர்நாடக அரசுக்கு உரிய உத்தரவுகளை வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் அறை நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாறுகிறது என்று தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஜோசப் விஜயின் அலுவலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்திற்கு மாற உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதன்படி முதலமைச்சரின் செயலாளர்கள், ஆலோசகர்களின் அறை 10வது மாடிக்கு மாறுகிறது என்றும் 10வது மாடியில் உள்ள செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையின் பல்வேறு பிரிவுகள் கலைவாணர் அரங்கிற்கு மாற்றப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய பிரதான கட்டிடத்தில் நிலவும் கடுமையான இடப்பற்றாக்குறை காரணமாக இந்த மாறுதல் நடைபெறுவதாக தெரிவித்துள்ளது. ஆனால் அரசியல் வட்டாரத்தில் தற்போதைய அறை வாஸ்துபடி இல்லை என்றும் ஆட்சியில் தொடர்ந்து நீடிக்க உயரமான இடத்தில் அமர வேண்டும் என்ற ஜோதிடரின் ஆலோசனையும் இதற்கு காரணம் எனவும் பரவலாக பேசப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நாங்கள் அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏர்போர்ஸ் 1 விமானம் ஒன்றில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பிராந்தியத்தையும் உலக பொருளாதாரத்தையும் உலுக்கியுள்ள இந்த போரை புதுப்பிக்கப்பட்ட ராஜதந்திர முயற்சிகள் முடிவுக்கு கொண்டு வரக்கூடும் என்று தனது நம்பிக்கையை தெரிவித்தார். மேலும் ஏதாவது நடப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாக தான் நினைப்பதாக தெரிவித்தார். தனக்கு மிகுந்த பொறுமை இருக்கிறது எனவும் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவும் கூறினார். இதைத் தொடர்ந்து ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பிராந்தியத்தில் நிலவும் தற்போதைய நிகழ்வுகள் குறித்து அமெரிக்க தரப்பிலிருந்து மத்தியஸ்தர்கள் தங்களுக்கு தகவல்களை தெரிவிக்கலாம் என்று கூறினார்.
ஆனால் தற்சமயம் நாங்கள் அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். ஏர்போர்ஸ் ஒன் விமானம் ஒன்றில் அமெரிக்க அதிபர் புதிய முயற்சிகள் தோல்வியுற்றால் சண்டை இடைநிறுத்தப்படுவதற்கு முன் நாம் என்ன செய்து கொண்டிருந்தோமோ அதையே மீண்டும் செய்வோம் என்று கூறியதாக தெரிவித்தார். அந்த விஷயம் தொடர்பாக போர் தொடங்கி கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு பிறகு அமெரிக்காவின் வெடிமருந்து கையிருப்பு குறைந்து வருகிறது என்ற கவலைகளை அவர் நிராகரித்தார். தங்களிடம் ஏராளமான வெடிமருந்துகள் உள்ளதாகவும் நடுத்தர ரக ஆயுதங்களும் தங்களிடம் ஏராளமாக உள்ளதாகவும் தெரிவித்தார். காமன்வெல்த் பாரா தடகள பிரிவு போட்டியில் இந்தியாவின் ஷர்மிளா தன்கர் தங்கப் பதக்கத்தை வென்று வரலாறு படைத்துள்ளார். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பெண்களுக்கான பாரா தடகள பிரிவின் குண்டு எறிதல் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியாவின் ஷர்மிளா தன்கர் கலந்து கொண்டு 9.81 மீட்டர் தூரத்திற்கு குண்டு எறிந்து தங்கப் பதக்கத்தை வென்று வரலாறு படைத்தார். இதன் மூலம் காமன்வெல்த் போட்டிகளில் பாரா தடகள பிரிவில் பதக்கம் வெல்ல இந்தியாவின் 20 ஆண்டு கால காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். இதைத் தொடர்ந்து காமன்வெல்த் ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவு போட்டியில் இந்தியாவின் சர்வேஷ் குஷாரே 2.25 மீட்டர் உயரத்தை தாண்டி வெள்ளி பதக்கத்தை வென்றார். மேலும் ஆண்களுக்கான 79 கிலோ பளுதூக்கு பிரிவில் இந்தியாவின் அஜய் பாபு மொத்தம் 149 கிலோ எடையை தூக்கி வெள்ளி பதக்கம் வென்றார். கோவையில் நடைபெற்ற மருத்துவர்கள் தின விழாவில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் வி சம்பத்குமார் பங்கேற்று 56 மருத்துவர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தார். இந்திய மருத்துவ சங்கத்தின் கோவை கிளை சார்பில் மருத்துவர்கள் தின விழா கோவை IMA அரங்கில் நடைபெற்றது. விழாவிற்கு இந்திய மருத்துவ சங்க கோவை கிளையின் தலைவர் டாக்டர் பி கோஷல்ராம் தலைமை தாங்கி வரவேற்புரை ஆற்றினார். கௌரவ செயலாளர் டாக்டர் டி பரமேஸ்வரன் ஆண்டறிக்கை வாசித்தார். விழாவில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரும் கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான வி சம்பத்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட IMA தலைவர் டாக்டர் AK ரவிக்குமார், மேற்கு மண்டல துணைத் தலைவர் டாக்டர் CB சண்முக சுந்தரம், முன்னாள் மாநில செயலாளர் டாக்டர் S கார்த்திக் பிரபு ஆகியோர் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கினர். விழாவின் தொடக்கமாக IMA கோவை நுண்கலை குழுவினரின் சிறப்பு பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து பிரார்த்தனை பாடல், மருத்துவர்கள் உறுதிமொழி மற்றும் கொடியேந்தி மரியாதை செலுத்துதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக மருத்துவர்களின் சேவையை பாராட்டும் வகையில் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற அமைச்சர் சம்பத்குமார் 56 மருத்துவர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். விழா நிறைவில் நிதி செயலாளர் டாக்டர் R பாலமுருகன் நன்றி தெரிவித்தார். அரக்கோணத்தில் தமிழக வெற்றிக் கழக ஒன்றிய செயலாளர் அலுவலகத்தை கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் திறந்து வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பரமேஸ்வரம் மங்கலம் கிராமத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் ஒன்றிய செயலாளர் அலுவலக திறப்பு விழா ஒன்றிய செயலாளர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் கலந்து கொண்டு பரமேஸ்வரம் மங்கலம் கிராமத்தில் தாவேக ஒன்றிய செயலாளர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். விழாவில் தமிழக வெற்றி கழக முக்கிய பொறுப்பாளர்கள், பல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் பிரதாப் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சிகள் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்வதை மட்டுமே தாவேக அரசு பணியாக மேற்கொண்டு வருகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை சந்தித்த பின் தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததாக கூறினார். எதிர்க்கட்சிகள் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்வதை மட்டுமே இந்த அரசு பணியாக மேற்கொண்டு வருகிறது என்றும் அவர்கள் கட்சியினரே பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார்கள். அது குறித்து இதுவரை எந்த நபர்கள் மீதும் நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை கைது செய்வதும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை சோபா கொடுத்து விலைக்கு வாங்குவதும் இந்த அரசு முழுநேர பணியாக மேற்கொண்டு வருவதாக விமர்சித்தார். சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்கள் வந்து தெரியும், 8 நாட்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த அரசை வந்து தவறாக பேசிட்டாரு, அவர் மீது வழக்கு போட்டு ஒரு மிரட்டுகின்ற பணியை இந்த செஞ்சு கொண்டிருக்கிறது. எங்களுடைய தலைவரின் அறிவுறுத்தல் அவரை சந்தித்து அவரை நலம் விசாரிக்கிறதுக்காக அவர் பார்க்கறதுக்காக வந்தார். நானும் நம்முடைய முன்னாள் அமைச்சர் ஈராஜன் அவர்களும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் போய் நேரில் அவரை சந்தித்து நல்லா விசாரிச்சுட்டு வந்திருக்கோம். திருநள்ளாறு பகுதியில் தர்மபுரம் ஆதீனம் சார்பில் ஒருங்கிணைந்த பாரம்பரிய சுகாதார பூங்கா மற்றும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அடிக்கல் நாட்டினார்.
புதுச்சேரி மாநிலம் திருநள்ளாறில் தர்மபுரம் ஆதீனம் சார்பில் ஆயுஷ் மருத்துவ ஆராய்ச்சி மையம் 200 ஏக்கர் பரப்பில் மூலிகை மருந்து உற்பத்தி, யோகா மையம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், தர்மபுர ஆதீனம் மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், புதுச்சேரி அமைச்சர் ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினர். அதனைத் தொடர்ந்து IAS அகாடமி மற்றும் ஜோதிட வகுப்புகளை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், தர்மபுர ஆதீனம் ஆன்மீக பணியை மட்டுமன்றி சமூக பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருவது பாராட்டுக்குரியது என்று தெரிவித்தார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக தர்மபுரம் ஆதீனம் தனது சொந்த இடங்களை எந்தவித எதிர்பார்ப்புமின்றி தமிழக அரசுக்கு வழங்கியுள்ளது மிகப்பெரிய சேவை என்று குறிப்பிட்டார். நாகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நாகப்பட்டினம் அரசு போக்குவரத்து கழக கிளையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி VCK தலைவர் திருமாவளவன் பிறந்த நாளையொட்டி நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் பங்கேற்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நாகை மண்டல பொருளாளர் கார்த்தி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேரவை பொதுச் செயலாளர் அண்ணாதுரை உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று உரையாற்றினர். தொடர்ந்து நாகை கிளையின் தலைவராக மேகநாதன், செயலாளராக பாஸ்கரன், பொருளாளராக தமிழ்மாறன் உள்ளிட்ட புதிய கிளை நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர். மேலும் இந்த மாநாட்டிற்கு நாகப்பட்டினம் கிளை சார்பில் தனி வாகனத்தில் சென்று பங்கேற்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இறுதியில் கிளை செயலாளர் பாஸ்கரன் நன்றி தெரிவித்தார். திருப்பத்தூரில் தனியார் நிறுவனம் சார்பில் நடைபெற்ற மாபெரும் இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் சமூக நலத்திட்ட நிகழ்ச்சி முகாமில் 100க்கும் மேற்பட்ட சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கினர். திருப்பத்தூரில் தனியார் நிறுவனம் சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் சமூக நலத்திட்ட நிகழ்ச்சி முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் 25க்கும் மேற்பட்ட புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் முதல் இருதயம் வரை சார்ந்து ஏற்படுகின்ற பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரைப்பட பாடல் ஆசிரியரும் நடிகருமான ஸ்நேகன் பேசிய போது, எந்தவித லாப நோக்கமும் இல்லாமல் சேவை மனப்பான்மையுடன் புகழ்பெற்ற மருத்துவமனையிலிருந்து தன்னார்வலுடன் ஒன்றிணைந்து 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இலவச மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சேவை செய்வதாக புகழாரம் சூட்டினார். ஜாதிய ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டத்தை பட்ஜெட் கூட்டத்தொடரில் இயற்ற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் சாமுவேல்ராஜ் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சாத்தங்குடியில் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்த காதலர்கள் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் ஜாதிய வன்கொடுமைக்கு எதிராக நீதி கேட்டு போராட்டம் நடத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீதும் அதன் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் உள்ளிட்ட தலைவர்கள் மீதும் அவதூறான செய்திகளை பரப்பும் சமூக விரோதிகளை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில செயற்குழு உறுப்பினர் சாமுவேல்ராஜ் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர் சந்தித்து பேசினார். அப்போது ஜாதி அமைப்பு மீது அரசு கவனமாக இருப்பதோடு அவர்கள் மீது சட்டப்படி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான சிறப்பு சட்டத்தை நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் இயற்ற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வலியுறுத்தினார். நீட் ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் இந்திய இளைஞர்களுடைய மாணவர்களுடைய பிரதானமான கோரிக்கை. ஏனென்றால் நீட் என்பது ஒரு அநீதியானது. அது தேவையற்ற ஒரு மாணவர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்குற ஒரு தேர்வு என்று பார்க்கிறோம். எனவேதான் அது ரத்து செய்ய வேண்டும் என்கிற ஒரு போராட்டத்தை தீவிரமான முறையில் இந்த நாடு முழுவதும் நடத்தினார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் தர்மேந்திர பிரதான் இன்றைக்கு ராஜினாமா என்பது நடைபெற்றிருக்கிறது. நிலக்கோட்டை அடுத்த அம்மைய நாயக்கனூரில் நடைபெற்ற டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு முன்கள பணியாளர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தில் பணி வரைமுறைப்படுத்தி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை அடுத்த அம்மைய நாயக்கனூரில் பேரூராட்சி மற்றும் ஊராட்சிகளில் பணிபுரியும் டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு முன்கள பணியாளர்களுக்கான மாவட்ட அளவிலான ஆலோசனை கூட்டம் வட்டார தலைவர் பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாநில தலைவர் ஜெயவேல் சிறப்புரையாற்றியதுடன் டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு முன்கள பணியாளர்களுக்கான பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். கூட்டத்தில் பேரூராட்சி, ஊராட்சி உள்ளிட்ட உள்ளாட்சிகளில் 18 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு முன்கள பணியாளர்களுக்கான பணி வரைமுறைப்படுத்தி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் மாவட்ட பொறுப்பாளர்கள் பூமாதேவி, காளிமுத்து, ராமச்சந்திரன், வீரன், பொருளாளர் செல்வி, துணை செயலாளர் கிருஷ்ணவேணி, திண்டுக்கல், வேடச்சந்தூர்,
நத்தம், பழனி, ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், வத்தலகுண்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டனர். தாராபுரம் பத்திரப்பதிவுத்துறை சார் பதிவாளர் அலுவலகத்தின் முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் நினைவு நாளையொட்டி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பத்திரப்பதிவுத்துறை சார் பதிவாளர் அலுவலகத்தில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சார் பதிவாளர் தேவி பிரியா தலைமை வகித்தார். அலுவலக வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் APJ அப்துல் கலாமின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அவரது நினைவாக அனைவரும் 3 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பேசிய சார் பதிவாளர் தேவி பிரியா, ஏவுகணை நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு என்றும் மறையாத மகத்தான மனிதன் என்று புகழாரம் சூட்டினார். கன்னியாகுமரியில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. கன்னியாகுமரி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் பெரியார் நகர் இயற்கை பேரிடர் மேலாண்மை கட்டிட வளாகத்தில் நடைபெற்றது. இம்முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து தூய்மை பணியாளர்களிடம் பேசினார். அப்போது சமுதாயத்தின் தூய்மையையும் பொதுமக்களின் சுகாதாரத்தையும் தினமும் பாதுகாக்கும் தூய்மை பணியாளர்களின் ஆரோக்கியம் மிக முக்கியமானது என்றார். தூய்மை பணியாளர்கள் அனைவரும் இம்முகாமினை முழுமையாக பயன்படுத்தி தங்களது உடல் நலனை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். திருச்சியில் உள்ள மாதர் சங்கத்தில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. திருச்சியில் உள்ள மாதர் சங்கத்தில் திருச்சிராப்பள்ளி சௌராஷ்டிரா வாலிபர் சங்கம் மற்றும் திருச்சி தனியார் மருத்துவமனை ஆகியவை இணைந்து இலவச மருத்துவ முகாமினை நடத்தினர். இந்நிகழ்வில் சங்க தலைவர் மகேஷ் தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியை சங்க செயலாளர் அம்சராம், வழக்கறிஞர் சுதர்ஷன் முகாமை தொடங்கி வைத்தார். இம்முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கோவையில் செயல்பட்டு வரும் GRG ஜென்நெக்ஸ் நிறுவனத்தின் சார்பில் சிறந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தேர்வு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவையில் செயல்பட்டு வரும் GRG ஜென்நெக்ஸ் சார்பில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் வேளாண் தொழில்நுட்ப துறைகளில் செயல்படும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான தொழில் யோசனை விளக்க போட்டி நடைபெற்றது. நாடு முழுவதிலும் இருந்து 70 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் 16 நிறுவனங்கள் இறுதி சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்டு முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில் நிபுணர்கள் முன்னிலையில் தங்களது தொழில் திட்டங்களை விளக்கினர். ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் விளக்க உரைக்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் தனித்தனி நேரம் ஒதுக்கப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு பிரிவில் எக்ஸ்ப்ளோரோ IO நிறுவனம் முதல் பரிசாக ரூபாய் 50,000, மினி லேப்ஸ் நிறுவனம் ரூபாய் 25,000, இன்டோலிக்ஸ் நிறுவனம் ரூபாய் 10,000 பெற்றனர். மேலும் கிரீம்ஸ்டாக் மற்றும் விட்மேஜ் நிறுவனங்களுக்கு தலா ரூபாய் 5,000 சிறப்பு பரிசாக வழங்கப்பட்டது. வேளாண் தொழில்நுட்ப பிரிவில் ஆக்சிலோ மெஷின்ஸ் நிறுவனம் முதல் பரிசாக ரூபாய் 50,000, குரோயுவர் ஃபார்ம்ஸ் நிறுவனம் 2ஆம் பரிசாக ரூபாய் 25,000 பெற்றது. மேலும் தேர்வான நிறுவனங்களுக்கு வளர்ப்பு மையத்தில் இணையும் வாய்ப்பும் தொழில் வழிகாட்டுதல் மற்றும் ரூபாய் 50 லட்சம் வரை முதலீட்டாளர்களை அணுகுவதற்கான வசதியும் வழங்கப்பட உள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பின்னணி பாடகர் சித் ஸ்ரீராம் தனது குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். திருவண்ணாமலைக்கு பின்னணி பாடகர் சித் ஸ்ரீராம் தனது குடும்பத்தினருடன் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக சம்பந்த விநாயகரை வணங்கி வழிபட்டவர் தொடர்ந்து உண்ணாமலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையாரை வழிபாடு செய்தார். கோவில் நிர்வாகம் சார்பில் சிவாச்சாரியர்கள் மாலை அணிவித்து பிரசாதங்கள் வழங்கி கௌரவித்தனர். கோவிலுக்கு வருகை தந்த சித் ஸ்ரீராமுடன் கோவில் சிவாச்சாரியர்கள் மற்றும் அவரது ரசிகர்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். சத்தியமூர்த்தி சாலையில் பழுதடைந்துள்ள உயர் மின்னழுத்த மின்மாற்றியை அகற்றக் கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாநகராட்சியின் சத்தியமூர்த்தி சாலையில் கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலைக்கல்லூரி நுழைவு வாயில் அருகே கான்கிரீட் தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருந்த உயர் மின்னழுத்த மின்மாற்றி மிகவும் பழுதடைந்துள்ளது. எந்த நேரத்திலும் சரிந்து விழும் நிலையில் உள்ளது. மேலும் பொதுமக்கள் செல்லும் வழியாக இருப்பதால் ஆபத்தை உணர்ந்த புதுக்கோட்டை போக்குவரத்து காவல்துறையினர் பொதுமக்களை பாதுகாக்கும் பொருட்டு மின்மாற்றியை சுற்றி தடுப்புகளை அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அசம்பாவிதம் ஏதேனும் ஏற்படும் முன் மாநகராட்சி நிர்வாகமும் மின்வாரியமும் இணைந்து இந்த அபாயகரமான மின்மாற்றியை உடனடியாக அகற்றி புதிய மின்மாற்றியை அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். தனியாக இருந்த பெண்ணிடம் தவறான முறையில் நடக்க முயன்றவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பாதிக்கப்பட்ட பெண் மனு அளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அழகுப்பட்டியை சேர்ந்த அருண்குமார் மனைவி ஐஸ்வர்யா என்பவர் புகார் மனு அளித்தார். அந்த மனுவில் கடந்த 25ஆம் தேதி நான் வீட்டில் தனியாக இருந்தபோது பக்கத்து வீட்டை சேர்ந்த அழகன் மற்றும் அவரது மகன் குமரேசன் என்னிடம் தவறான நோக்கத்துடன் நடக்க முயன்றனர். ஆதலால் நான் எனது மாமனாருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் அங்கு தட்டி கேட்க வந்த எனது குடும்பத்தை அவர்கள் கடுமையாக தாக்கியதில்
காயம் ஏற்பட்டு எனது குடும்பத்தினர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கொலை மிரட்டல் விடுத்தவர்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சார் என் வீட்டுக்கார் பேர் அருண்குமாருங்க சார். இப்போ எல்லாருமே ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் தாங்க சார் இருக்கோம். எல்லாத்தோட கை கால் எல்லாம் உடச்சி கண்ணில் மிளகா பொடியை தூவி கட்டைகளால் அடிச்சு அந்த வீடியோ ஆம்புலன்ஸில் ஏற்ற விடாமல் தடை பண்ணி எல்லா இடத்துலையும் ரத்த இதோட கலவைகளோட வந்து நின்று சார். ரவுடி ஆட்களையும் போட்டு அவங்க ரெடியா சார் ஸ்டேஷனே அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க சார். விவசாயிகள் வாங்கிய அனைத்து கடன்களையும் மத்திய மாநில அரசுகள் தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்த இருந்த ஐயா கண்ணுவை சென்னை செல்ல விடாமல் காவல்துறையினர் வீட்டு காவலில் வைத்துள்ளனர். விவசாயிகள் வாங்கிய அனைத்து கடன்களையும் மத்திய மாநில அரசுகள் தள்ளுபடி செய்ய வேண்டும். காவிரியில் தண்ணீரை திறந்துவிட மறுத்து வரும் கர்நாடக அரசு ரூபாய் 1 லட்சம் கோடி தரக்கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் சென்னை தலைமைச் செயலகம் முன்பு போராட்ட திட்டம் தீட்டினர். இந்நிலையில் ஐயா கண்ணுவை சென்னை செல்ல விடாமல் காவல்துறையினர் வீட்டு காவலில் வைத்துள்ளனர். இதையடுத்து அவருடன் காவல்துறை நடத்திய பேச்சுவார்த்தையில் காவல்துறை பாதுகாப்புடன் 4 பேர் மட்டும் சென்னை சென்று முதல்வர் தனிப்பிரிவில் மனு அளிக்கிறோம் என்று அவர்கள் உத்தரவாதம் அளித்ததை அடுத்து சென்னை செல்ல அனுமதி அளிப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். லாபகரமான விலையை கொடுப்பது மத்திய சர்க்கார் தான், அதனுடைய கடமை. அங்கே தான் காஸ்ட் அண்ட் பிரைஸ் கமிஷன் டெல்லியில் தான் இருக்குது. பிரதம மந்திரியும் பிரைம் மினிஸ்டர் தான், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் அந்த முடிவு பண்ணுறவங்க. எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஒரு டன் கரும்பு 90 ரூபா வைக்கும்போது வாத்தியாருக்கு 90 ரூபா சம்பளம். இன்றைக்கி வாத்தியாருக்கு 1,20,000 கரும்பு 3,500 தான். அது 1333 மடங்கு ஏறிடுச்சு அவங்களுக்கு. எங்களுக்கு 34 மடங்கு தான் ஏறியிருக்கு. 40 ரூபா ஒரு 60 கிலோ நெல் 40 ரூபா விற்கும் பொழுது ஸ்டேட் பேங்க் மேனேஜருக்கு 150 தான் சம்பளம். தாராபுரத்தில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான ஒப்பந்த தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான ஒப்பந்த தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கூட்டமைப்பின் நிர்வாகி பாலா தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி வரும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும், தமிழக அரசே தினக்கூலி அடிப்படையில் நேரடியாக ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். இதனையடுத்து தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மின்வாரிய அதிகாரிகளிடம் தொழிலாளர் பிரதிநிதிகள் வழங்கினர். புதுக்கோட்டை மாவட்ட காது கேளாதோர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மாவட்ட காது கேளாதோர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட காது கேளாத மற்றும் வாய் பேச முடியாத விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சைகை மொழியிலேயே முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் சைகை மொழியில் தெரிவித்த கருத்துக்களை சைகை மொழி பெயர்ப்பாளர் விளக்கி பேசினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயம் மற்றும் கிராமப்புறங்களில் வசிக்கும் காது கேளாத வாய் பேச முடியாத மக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கி நிலத்தில் சம உரிமை அளிக்க வேண்டும், வீடற்ற மக்களுக்கு இலவச வீட்டுமனை மற்றும் பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட 25 அம்ச கோரிக்கைகளை மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று சைகை மொழி வாயிலாக வலியுறுத்தினர். காமராஜபுரத்தில் வசிக்கும் மக்களுக்கு முறையாக குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி புதுக்கோட்டை மாநகராட்சியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாநகராட்சியின் 30வது வார்டிற்கு உட்பட்ட காமராஜபுரத்தில் 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதிக்கு மாநகராட்சி மூலம் விநியோகிக்கப்படும் காவிரி நீர் கடந்த 10 தினங்களுக்கும் மேலாக வழங்கப்படவில்லை எனவும், குடிப்பதற்கு நீரின்றி அவதிப்பட்டு வருவதாகவும், ஒரு குடம் தண்ணீரை ரூபாய் 10 முதல் 12 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் குடித்தண்ணீர் வரியை கட்டுங்கள் என ஒலிபெருக்கி மூலம் வீதி வீதியாக மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்து வரும் நிலையில் நாங்கள் கேட்கும் குடிநீரை மட்டும் முறையாக வழங்குவதில்லை என்றும், நாங்கள் கோரிக்கை வைத்தாலும் அதிகாரிகள் அதனை கண்டுகொள்வதில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தங்கள் பகுதியில் முறையான குடிநீர் வழங்க வேண்டும், அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும், தங்கள் பகுதியில் நாய் தொல்லை, குரங்கு தொல்லைக்கு தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வார்டின் மாமன்ற உறுப்பினர் லதா ராமலிங்கம் தலைமையில் பொதுமக்கள் காலி குடங்களுடன் புதுக்கோட்டை மாநகராட்சி அலுவலகத்திற்கு சென்று அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு சென்ற புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, மாநகராட்சி ஆணையர் காந்திராஜ் ஆகியோர்
போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். நகராட்சி ஆணையரை கண்டித்து மாமல்லபுரம் நகராட்சி அலுவலகம் எதிரே AIDUC சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் நகராட்சி ஆணையர் அதிகார ஆணவத்தில் செயல்படுவதாக கூறி செங்கல்பட்டு மாவட்ட AIDUC உள்ளாட்சி பொது சுகாதார பணியாளர்கள் சங்கத்தினர் மாமல்லபுரம் நகராட்சி அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் தேவராஜ் தலைமை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாமல்லபுரம் நகராட்சியில் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கும் மேலாக முழுநேர பணியாளர்களாக பணிபுரியும் டெங்கு பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் என்றும் அவர்களை ஒப்பந்தமுறை ஊழியர்களாக மாற்ற நினைக்கும் தொழிலாளர் விரோத சட்டத்தை கைவிட்டு சமவேலைக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். மலப்புரம் அருகே தேசிய நெடுஞ்சாலை விபத்தில் சிக்கியவர்களை கொண்டு சென்ற ஆம்புலன்ஸ் வாகனம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய சம்பவத்தை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேரள மாநிலம் கோழிக்கோட்டிலிருந்து திருச்சூர் நோக்கி அதிவேகமாக சென்ற தனியார் பயணிகள் பேருந்து தேசிய நெடுஞ்சாலையில் விபத்தில் சிக்கியதில் பேருந்தில் பயணித்த 15க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் படுகாயமடைந்தவர்களை கொண்டு சென்ற ஆம்புலன்ஸ் வாகனங்கள் குறிச்சிபுரம் சுங்கசாவடியில் பல மணி நேரம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியது. இதையடுத்து போக்குவரத்திற்கு முறையாக திட்டமிடாத சுங்கசாவடி நிர்வாகத்தை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுங்கசாவடி நிர்வாகத்தை கண்டித்து கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. 125 நாள் வேலை திட்டத்திற்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அனலட்சுமிபுரம் கிராமத்தை சேர்ந்த மூதாட்டி காமாட்சி என்பவர் 125 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணிபுரிவதற்காக நந்தகுளம் கிராமத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்புவதற்காக காட்டுப்பாதை வழியாக வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து மூதாட்டி வீடு திரும்பாத நிலையில் அவருடைய மகன் கருப்பசாமி புகாரின் பேரில் வீரசோழன் காவல்துறையினர் ட்ரோன் கேமரா மூலம் அவரை தேடி வந்தனர். இந்த நிலையில் காவல்துறையினர் தேடுதல் பணியில் மூதாட்டி காமாட்சி காட்டுப்பகுதிக்குள் இறந்த நிலையில் கிடந்துள்ளார். இதையடுத்து காவல்துறையினர் இறந்த மூதாட்டியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருச்சுழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற விந்தியா ராணி தேவி சொரோகேபாம் பிரதமர் நரேந்திர மோடி நல்வாழ்த்து. காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட தமிழ்நாட்டின் அனுமதி தேவையில்லை, மத்திய ஜல்சக்தி துறை இணை அமைச்சர் அறிவிப்பு. நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாறுகிறது முதலமைச்சர் அறை, தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. நாங்கள் அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை, ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி திட்டவட்டம். காமன்வெல்த் பாரா தடகள பிரிவு போட்டி, இந்தியாவின் ஷர்மிளா தன்கர் தங்க பதக்கத்தை வென்று வரலாற்று சாதனை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.